சில மாமியெல்லாம் பார்த்துருக்கேன். பார்த்து மாமா சத்தம் போட உப்பே போடலடி அப்படின்னு. நான் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இல்லையே உப்பு சரியா இருக்கே. மாமி அப்படியா போடுறேனே, நான் உங்கள் தலையில் உங்கள் களத்தில் போடுறேன்னு போட்டுருவா. தலையில் இல்லை, களத்தில் தலையில போடுறேன்னு போட்டுருவா. நான் கேட்டேன் ஒருத்திக்கிட்ட, ஏமா அவர் அதான் உப்பு சரியா இருக்கேன். அவருக்கு உப்பு ஜாஸ்தி வேணும், அதை இப்படி தான் அவர் எப்பயும் சொல்லுவார். இதுக்கு எதுக்கு நான் ஆர்கியூ பண்ணணும்? இலையில ஓரத்தில் ஒரு உப்பை வச்சாச்சுன்னா அவர் வேண்டியதை அவர் போட்டுக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. மற்றவாளுக்கு அவ்வளோ உப்பு வேண்டாம் சொன்னால் கேட்டுக்க. எங்கெல்லாம் முடியுமோ உங்களுடைய எமோஷன்ஸ் ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அவா புரிஞ்சுக்கணும், அவா மாறணும் ரொம்ப கஷ்டம். நமக்கு ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, அவா மாறணும், அவா புரிஞ்சுக்கணும், அவா சரியாகணும். நடக்கவே நடக்காது. இவ்வளோ வருஷம் மாறாத இப்போ மாற போகிறாளா? இவ்வளோ வருஷம் மாறாமல் எப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டா திடீர்னு ஒரு நாள் மாறிட போகிறாளா? டோன்ட் ஆர்கியூ, டோன்ட் வேஸ்ட் யுவர்